அன்புக்குரியவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே ஜெபத்தை குறித்து நம்ம ஒவ்வொரு நாளும் பேசிக்கொண்டே வருகிறோம். இப்பொழுது நமக்குள்ளே ஒரு கேள்வி. ஏன்னா ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னால் ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு எல்லாரையும் குறிக்கும். அதில் வயது வித்தியாசங்கள் இருக்கும். 80 வயது உள்ள தேவ பிள்ளைகள் அநேகர் படுக்கையிலே அமர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜெபம், மன்றாட்டு ஜெபம், தனி ஜெபம், குழு ஜெபம், அதிகாலை ஜெபம், விண்ணப்ப ஜெபம், திறப்பிலே நிற்கிற ஜெபம், இப்படி நிறைய ஜெபங்களை குறித்து நம்ம தியானித்து கொண்டே வருகிறோமே. நமக்கு வருகிற கேள்வி என்னவென்றால், என்னுடைய ஜெபத்தில் நான் எந்த நிலையில் ஜெபிக்கணும்? நேர் முழங்கால் இருந்து ஜெபிக்கணும்னு சில சொல்கிறாங்க. அப்படியே அமர்ந்து கொண்டு ஜெபிக்கணும்னு சொல்கிறாங்க. சிலர் சேரில் உட்கார்ந்து அப்படியே ஜெபிக்கலாமான்னு கேட்குறாங்க. 70 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் அதிகாலையிலே அப்படி ஈஸ்டரில் படுத்துக்கிட்டே ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இன்னும் ஒரு சில படுக்கையில் காலையில் எழும்பி அப்படியே ஆண்டவர் ஸ்தோத்திரம் செய்துட்டு படுக்கையில் காலை நீட்டி இப்படி படுத்தே ஜெபிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி ஜெபத்தில் நான் என்ன பொசிஷனில், என்ன நிலையில் நான் இருக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஒரு காலகட்டத்தில் வைராக்கியமாய் வயதானாலும் நேர் முழங்கால் ஜெயிப்பாங்க. அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் நம்ம நாட்டில் இந்தியாவின் அப்போஸ்தலன்னு சொல்லக்கூடிய டிஜிஎஸ் தினகரன் ஐயா. அவர்கள் எவ்வளோ வயதானாலும் தலையணையை போட்டுக்கிட்டு அதில் முழங்கால் போட்டு 2 கையிலையும் 2 சேர் வச்சு அப்படி கையை வச்சுக்கிட்டு வயதான காலத்தில் அவர்கள் நேர் முழங்கால் நின்று ஜெபிக்கிறதை வழக்கமாய் கொண்டிருந்தார்கள். அப்படித்தான் ஜெபிக்கணுமா ஐயா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. உங்களுக்கு எது வசதியான பொசிஷனோ, எந்த பொசிஷனில் நீங்கள் அப்படியே மெய் மறந்து ஆண்டவரோடு ஒருமனப்படுவதற்கு எது உங்களுக்கு உகந்ததாக இருக்குதோ அப்படி நீங்கள் ஜெபிக்கலாம். ஒரு முறை நானும் ஒரு பாஸ்டரும் ஒரு கன்வென்ஷனுக்காக சாத்தாங்குளம் போயிருந்தோம். அது ஒரு பெந்தையோசே திருச்சபை. எங்கள் 2 பேருக்கும் ஜெபத்துக்காக ஒரு ரூமில் கொடுத்தாங்க. அந்த ரூமில் நான் என்னுடைய வழக்கப்படி முழங்கால் போட்டு அப்படியே உட்கார்ந்து, முழங்கால் நேர் முழங்கால் என்னால் நிற்க முடியாது ரொம்ப நேரம். முழங்காலில் இருந்து அப்படியே உட்கார்ந்த நிலைமையிலே நான் அப்படியே ஜெபம் பண்ணி தலையணியை மடியில் வச்சு அப்படியே உட்கார்ந்து நான் ஆண்டவருடைய சமூகத்தை ஜெபிச்சிட்ருக்கேன். என்னோடு கூட அதே சின்ன ரூம் தான் இருந்த அந்த பாஸ்டர் எழுந்து நின்று ஜெபம் பண்ணார். எழுந்து நின்று கொண்டு பல மணி நேரம் ஜெபித்தார். ஜெப நிலை எதுவானாலும் நாம் ஒருமுகப்பட்டு ஜெபிப்பதற்கு எது நமக்கு ஏற்ற நிலையோ அந்த நிலையிலே நாம் இருந்து ஜெபித்துக் கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.